கிருத்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும், அல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருந்தாலும், அல்லது கிருத்திகை நட்சத்திரமாக தசையாக வந்தவர்களும் இந்த ஆண்டு 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டு பட்டத்தையும் பதக்கத்தையும் பதவிகளையும் அரசியல் ஆதாயத்திலும், உதாரணம் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ நிக்க போறாரு அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல யாராவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க. இல்ல நான் சொல்லக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 4 நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அவர்கள் கையால் அப்ளிகேஷன் வாங்குங்க, அவர்கள் கையால் நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்க, அவர்கள் கையால் பணம் கொடுத்து அப்ளிகேஷன் வாங்குங்க. ஏதாவது இந்த 5 நட்சத்திரக்காரர்கள் இருந்து விட்டால் அரசியலில் ஒரு திருப்பு முனையும், அரசியலில் ஒரு ஆற்றத்தையும் நாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆம், முதல் நட்சத்திரம் கிருத்திகை, அந்தி சூரியன் அல்ல, அதிகாலை சூரியன், சன்ரைஸ். அத்தனையும் எதிர்பார்ப்புகளோடு எழுந்திருப்போம். இந்த நாள் விடியுமா, விடியல் தருமா, வேதனை தருமா, அல்லது எவ்வளவு வளம் தரும் என்ற ஏக்கங்கள் இருக்கும். ஆக கிருத்திகை நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு தசாவாக நடக்கிறதா, அல்லது உங்கள் நண்பனாக இருக்கிறானா, அல்லது உங்கள் மனைவியோ அல்லது காதலன் காதலியாக இருக்கிறார்களா, யாராக இருந்தாலும் அவர்களை உங்களோடு அணைத்து செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளை 2ஆம் கட்டத்திலாவது நம்மளால் ஜெயிக்க முடியும்.